சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம் ஆணி உத்திர தரிசனம். இன்றைய ராசி பலன் பார்க்கும் நம்ம உறவுக்காரர்கள் எல்லாருமே பாதுகாக்கப்படுவார்கள் என்பது உண்மைதான். அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று விசேஷம் ஆணி உத்திரம், உத்திர நட்சத்திர வழிபாடு. சிவபெருமானை வழிபட்டு அனைவரும் வளங்களும் நலன்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 22ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:06 சூரிய அஸ்தமனம் 7:24. இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி. வளர்பிறை அஷ்டமி முடியும் நேரம் இன்று மாலை 6:10. அதன் பிறகு நவமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திரம். உத்திர நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 12:52. அதன் பிறகு அஷ்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:06 இருந்து 8:07 வரை. மத்தியான வேளையில் 1:15 இருந்து 2:47 வரை. மாலை வேளையில் 4:19 இருந்து 5:21 வரை. ராகு கால நேரம் காலை 8:38 இருந்து 10:10 வரை. யமகண்ட நேரம் காலை 11:42 இருந்து மதியம் 1:15 வரை. கூலிகள் மதியம் 2:47 இருந்து 4:19 வரை. இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம் ஆணி உத்திர தரிசனம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு தனம், ரிஷப ராசிக்கு ஊக்கம், மிதுன ராசிக்கு சுகம், கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு மறதி, கன்னி ராசிக்கு ஓய்வு, துலாம் ராசிக்கு பரிவு, விருச்சிக ராசிக்கு ஈகை, தனுசு ராசிக்கு சாந்தம், மகர ராசிக்கு சினம், கும்பராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு சுபம். தொடர்ந்து நம்முடைய சுப ஓரைகள் பார்ப்போம். இன்று சந்திர ஓரை காலை 7:06 இருந்து 8:07 வரை. குரு ஓரை காலை 9:09 இருந்து 10:10 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12:13 இருந்து 1:15 வரை. புதன் ஓரை மதியம் 1:15 இருந்து 2:16 வரை. சந்திர ஓரை மதியம் 2:16 இருந்து 3:18 வரை. குரு ஓரை மாலை 4:19 இருந்து 5:21 வரை. நாம் இங்கே குறிப்பிடுவது சுப ஓரைகள் மட்டுமே. இந்த சுப ஓரைகளை பயன்படுத்தி அனைவரும் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற வேண்டும். தொடர்ந்து இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதாவது மரண பயம் என்று சொல்வார்கள் அல்லவா, மிருத்யு பயம் என்று சொல்வார்கள். நம்ம சுற்றி இருப்பவர்கள் நம்மளுக்கு ஒரு கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வேலை என்னன்னா, ரொம்ப பேர் இதை தெரிஞ்சிக்கிறது இல்லை. நம்மளுடைய சொந்தக்காரங்கள், உறவுக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆயுளுக்கு நாமளும் ஒரு பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு மரணம் என்பது என்னன்னா, ஒரு திடீர் மரணமோ அல்லது அகால மரணமோ நடைபெறாமல் இவர்களை நம்மை சுற்றி உள்ளவர்கள் இவர்களை பாதுகாப்பது நமக்கும் அந்த கடமை இருக்கிறது. எல்லோருக்குமே இந்த மாதிரியான கடமைகள் இருக்குது. அவங்க சொந்த பந்தங்களை ஒரு அகால மரணம் அடைய விடாமல் நல்ல ஒரு சாந்தமான முறையில் இறந்து போகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி நம்ம தான் கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமே மரண பயம் என்பது பொதுவாகவே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் என்றால், நம்ம இவர்களுக்கு இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோமா, அதெல்லாம் உச்சரிச்சுட்டே வந்தோமா, அந்த வீட்டில் ஒரு அகால மரணம், அதாவது எதிர்பாராத விதத்திலே மரணம் ஏற்படுகிறது. இப்போ ரொம்ப நம்ம பார்க்குறோம், விபத்துக்கள் மிகவும் அதிகமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றால் எல்லோருமே பொறுப்புள்ளவர்களாக வாகனம் ஓட்டும் பொழுதும் சாலையில் நம்ம ரொம்ப பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு அகால மரணம் ஏற்படுவது என்பது ஒரு சாதாரண விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஜீவனுக்குமே ஒரு மரியாதை இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு நம்ம என்ன தான் செய்ய முடியும்னு சொன்னாக்கா, இந்த மிருத்யுஞ்சய ஜபம் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோமா என்றாலே நம்ம வீடுகளில் இந்த மாதிரி அகால மரணங்கள் ஏற்படாமல் நாம் காப்பாற்றி கொள்ளலாம். எல்லோருக்குமே அந்த கடமை உண்டு. அதனால் சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபாடு செய்வது,
இந்த ஜபங்கள் செய்வது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் வந்து நீங்கள் பாருங்கள், அந்த முருகனுடைய கந்தர் சஷ்டி கவசம், கவசம்னா எல்லா சாமிக்குமே கவசம் இருக்கும். ஸோ இந்த கவசங்களை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வந்தால் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கும் நம்ம உறவுக்காரர்கள் எல்லாருமே பாதுகாக்கப்படுவார்கள் என்பது உண்மைதான். இதை செய்து பார்த்தால் தானே தெரியும். நம்ம வந்து அந்த நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க நம்ம சொந்த பந்தங்கள் யாருமே இந்த மாதிரியான விபரீத விபத்துகளில் மாட்டுறதும் அதன் மூலியமாக அஜாக்கிரதையினால் உயிர் போகிறதும் ரொம்ப மனசுக்கு வேதனையான விஷயங்களாக இருக்கும் அல்லவா. அதுக்காக நம்ம வந்து சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டு இந்த அகால மரணம், திடீர் மரணம், தற்கொலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்காமல் நாம் தான் பாதுகாப்பு செய்யணும். இறைவனிடம் நாம் தான் மன்றாட வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஜாதகத்திலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கு எப்படி ஒரு அளவுக்காச்சும் இவர்களுக்கு திடீர் மரணம் வருமா, இல்லை கண்டங்கள் இருக்கின்றதா என்பதையெல்லாம் கண்டுபிடித்து கொள்ளலாம். அதன் பொறுத்து நீங்கள் வந்து இந்த ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி வழிபாடுகள் செய்து உங்கள் சுற்றத்தாரை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். நமக்கும் அந்த கடமை இருக்குது. ஏனோ தானோ யாரோ ஒருவரோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. தொடர்ந்து என்னுடன் என் பதிவுகளை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.